இன்றைக்கி ஒரு சிம்பிளான மெத்தடில் ஒரு மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் நான் 2 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் கடுகு. இது எல்லாம் சேர்த்து கடுகு பொரிகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சின்ன ஜீரகம் சேர்க்குறேன். சின்ன ஜீரகமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூட ஒரு 2 தண்டு கருவேப்பிலை, 5 பல் பூண்டு இதையுமே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்து தேங்காய் வறுக்கணுங்கிறதுனால நான் தனியாக வறுக்கிறேன். ஒரு 2 சில்லு தேங்காய் வறுத்திங்கனாலே போதும். இப்போது ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச மசாலாவோடு இந்த தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 3 பெரிய பூண்டு எடுத்து அதோட பல்லு சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி இதோடு சேர்த்து நம்ம சேர்த்துருக்க எண்ணெயில் நல்லா வேக விட்டுக்கோங்க. பகுதி குக் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்து அதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம இந்த ஆயிலில் வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளியும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை மணம் எல்லாமே போகட்டும். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதுவுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவும் எண்ணெயில் குக் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி அந்த தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா நம்ம சேர்த்த எண்ணெயில் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு தடவை கிண்டி விட்டுக்குவோம். இப்போது இந்த குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவு இதில் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறோம். அதாவது ரொம்பவும் கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். ஏன்னா இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். இது வரைக்கும் குழம்புல நம்ம உப்பு சேர்க்கலை. இதை கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கிண்டி விட்டு நம்ம இப்போது மூடி போட்டு வச்சிடலாம். அது மூடி போட்டு வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்து குழம்பும் வத்த தொடங்கிருச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது போதுமான அளவு குழம்பு வத்திருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு கிண்ட முடியாது. அதனால் முன்னாடியே உப்பு சரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி நான் கரண்டியில் ஊற்றி தான் சேர்த்துக்க போகிறேன். இல்லைனா முட்டை ரொம்ப உடஞ்சி அதாவது ஒரு இதே இல்லாமல் கரைஞ்சிரும். இப்படிங்கும்போது நமக்கு முட்டை நம்ம ஊற்றின அந்தந்த இடத்துலையே நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போது நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட போகிறோம். இடையில எடுத்து கிண்டி விடுங்க. இல்லாட்டி அடியில் முட்டை பிடிக்க ஆரம்பிச்சிரும். கரண்டி போட்டு கிண்டி விட முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை சுற்றி தான் விடணும். திரும்பியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போது ஒரு பக்கம் முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது உடஞ்சி போகாது. லைட்டாக அந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு முட்டை வந்து முழுசாக வேக வேண்டாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. டேஸ்ட்டான மருந்து குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.